ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் முதல் ஒரு விஷயத்துக்கு அம்மா அப்பா கிட்ட சம்மதம் வாங்கினது எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்துக்கு என்னால் இதை சரி செய்ய முடியும், செய்ய முடியும் அப்படிங்கிறத தாண்டி நம்ம அந்த விஷயத்துக்கு ஒரு சில விஷயங்களை காம்ப்ளிமெண்ட்ரியாக எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு விஷயமா தோணின விஷயங்கிறது. அதனால நான் எதையுமே காம்ப்ளிமெண்ட்ரியாக எடுத்துக்கிறதுக்கும் சரி, எடுக்காமல் இருக்கிறதுக்கும் நம்ம அது சரியான ஒரு இதுக்கு நம்ம கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிறத நான் சொல்லாமல் இருந்ததுக்கு காரணம் அதுதான். இருந்தாலும் அவங்க எனக்கு ரூ. 1,00,000 பணம் கொடுத்தாங்க. இருந்தாலும் அந்த விற்ற இதுக்கு அது கம்மி தான். கிட்டத்தட்ட ஒரு 12,00,000 விற்றுருக்காங்க. அண்ணனுக்கும் எனக்கும் ஷேர் வர்றப்போ அம்மா ஒரு ஷேர் எடுத்துக்கிட்டாங்கங்கிறப்போ எனக்கு ஒரு ரூ. 3,00,000 வரைக்கும் கொடுத்துருந்துருக்கலாம். இருந்தாலும் எங்கள் அம்மா எனக்கு ஹாஸ்பிட்டல் செலவு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லிட்டு ரூ. 1,00,000 தான் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் என்னால் சமாளிக்க முடியல. நம்ம என்ன சமாளிக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் எனக்கு போயிட்டு இருந்தோன்னா, நான் என்ன யோசிச்சேன்னா, இதுக்கப்புறம் இது நம்மளுக்கு சமாளிக்க முடியாது போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் நான் ஒன்றும் கேட்டுக்கலை. ஏன்னா அம்மா இதாக இருக்கும். சில சமயங்களில் அவங்களுக்குமே ஒரு சில விஷயங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கலாம், இருக்காமலேயும் போகலாம். அதனால் அந்தந்த நேரத்துக்கு அது சரியான ஒரு இது நம்மளுக்கு தோணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல ஆரம்பித்தேன். அதனால் அவங்கக்கிட்ட நான் எதையுமே ஒரு சில விஷயங்களை நான் சொல்லலை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, பரவாயில்லையே நம்ம இந்த நேரத்துக்கு இது தோணிக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் நான் சொன்னேன், சரி நம்ம பார்த்துக்கலாம், இந்த நேரத்துக்கு அதை தான் நம்ம சரியான ஒரு இதை நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி பார்த்து எந்த முடிவாக இருந்தாலும் நம்ம எடுப்போம். அதுக்கான ஒரு சில விஷயங்கள் பக்குவமான ஒரு விஷயங்களை எடுத்துகிட்டு வாழ்க்கையில் நம்ம போனோம்னாலே நம்மளுக்கு அது சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால் அந்த நேரத்துக்கு அது நம்மளுக்கு கரெக்டான வேலை இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி நம்மளால் அது போட்டு நம்ம குழப்பிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்ப்போம். பார்த்துக்கிட்டு என்ன நடக்குதோ அதை சரியான ஒரு இதுக்கு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன். ஆனால் அந்த முடிவு சரியானதா இல்லை தவறாங்கிறத தாண்டி அதை அவங்க எந்த நிலைமைக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சரி, எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் சரி, நம்மளால் எதையுமே காம்ப்ளிமெண்ட்டான ஒரு விஷயத்த நம்ம வாழ்க்கையில் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு இதில் நான் பார்த்த விஷயம். அதனால் அவங்கக்கிட்ட நான் எதையுமே சொல்ல முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு இவ்வளவு ஷேர் கொடுங்க, ஏன்னா அம்மாவுக்கு இப்படி இவ்வளவு காசு செலவாகுதுங்கிறப்ப அவங்கக்கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் கேட்டுகிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். இருந்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிதாக ஒன்றும் அந்த அளவுக்கு இது இல்லை. ஏன்னா அவங்களே நம்ம சூழ்நிலையை புரிஞ்சுட்டு கொடுக்கணும். அப்படி இல்லைங்கிறப்போ அதுக்கு இதுக்குன்னு அண்ணன் அதிகமாக எடுத்துக்கிறப்போ நம்ம அதை ஒரு பெரிதுபடுத்திக்கிட்டு இருக்க முடியாது. எதையுமே பெரிதுபடுத்திக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் இருந்தோன்னா நம்ம அது சரியாக வராது அப்படிங்கிறது மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் சில இது கொஞ்சம் யோசிச்சு தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது நான் யாருக்கிட்டேயும் நான் அதை வெளிப்படுத்திக்க விரும்பலை. அந்த நேரத்தில் வெளிப்படுத்திக்கிட்டேன்னா அது சரியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ண ஆரம்பித்து, சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன்.